ஹாய் ஆல், வாங்க நம்ம வீட்டில் எப்படி பொங்கல் கொண்டாடினாங்கிறத பார்க்கலாங்க. போகி அன்னைக்கு தாங்க போகி. பாருங்கள், என்னடா இவ்வளோ வேப்பத்தலையெல்லாம் கடை போட்டு விற்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லைங்க, இது வந்து தறிப்பட்டறைக்காக நாங்கள் போடுறதுக்காக வச்சுருக்கோங்க. எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறனால இவ்வளோவும் வச்சுருக்கோம். இதெல்லாம் ரெடி பண்ணி, காப்பு கட்டுறதெல்லாம் ரெடி பண்ணி ஒவ்வொன்றா எடுத்து வச்சாதான் ஈவினிங் டைமில் நாம் காப்பு கட்டுறதுக்கு சரியாக இருக்குங்க. முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. இல்லைனா ஆரம்பித்தா இதை செய்யவே 3 மணி நேரம் மட்டும் ஆயிருங்க. அதனால் எல்லாம் கட்டி கட்டி வைக்கிறாங்க. அடுத்ததாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போகி அன்னைக்கு வந்து நாங்கள் எங்கள் ஊர் பக்கம் செய்கிற சமையல் வந்து இதுதாங்க. என்னங்கிறது எதுக்காக இப்படி வைக்கிறாங்கிறத நான் சொல்கிறேங்க. போகி அன்னைக்கு நாங்கள் சங்கராந்தி அன்னைக்கு எங்கள் ஊர் பக்கம் நாமக்கல், ஈரோடு, கரூர் அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பெரும்பாலும் செய்வாங்க. சாதம் செஞ்சு உப்பு பருப்பு, நம்ம துவரம் பருப்பில் உப்பு பருப்பு கடைவோம், கூட அவரைக்காய் பொரியல். ஒரு சிலர் வந்து பருப்பு அவரைக்காய் போட்டு செய்வாங்க. ஆனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி தாங்க உப்பு பருப்பும் அவரைக்காயும் செஞ்சு அன்னைக்கு நைட்டு வந்து சாப்பிட்றது. எல்லாருக்குமே நிறைய வீடுகளில் இந்த மாதிரி தான் செய்வோம். இதுதான் வந்து எங்களோட போகி சாப்பாடுங்கிறது இதுதான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சங்கராந்தி அன்னைக்கு இந்த உப்பு பருப்பும் அவரைக்காயும் எச்சல் படாமல் செஞ்சு நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் காக்காய்க்க வைப்பாங்க. இது சாமிக்கு எடுத்து வைக்கிறதா இது. நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்ததாக கோலம் போட போயாச்சுங்க. பொங்கல் காலையில் இல்லைங்களா, நாங்கள் நைட்டே பொங்கல் கோலம் போட்டுட்டு 12 மணி ஆனாலும் சரி, அது வரைக்கும் கோலங்கள்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குறதுங்க. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சி பனியில் இதெல்லாம் போடுறதுக்குள்ளே போதும்னு ஆகி போயிடும். அடுத்ததான் வாசல் பொங்கல் வச்சாச்சுங்க. வாசல் பொங்கல் வச்ச அன்றைக்கி சாதமும் கூடவே புடலங்காய் பொரியல், அடுத்ததாக பூசணிக்காய் பொரியல், அடுத்ததாக அது கூடவே பார்த்திங்கன்னா பல காய் போட்டு, அதாவது கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, பூசணிக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு. திருப்தியாக பொங்கலும் கொண்டாடியாச்சுங்க. அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் இன்னுமே விமரிசையாக இருக்குங்க. இது எப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.